கர்த்தருடைய பரிசுத்தம் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நிறுத்தி உங்களுடைய வார்த்தையை சொல்லும்படியான கிருபை ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஊழியக்காருக்கும் பாஸ்டம்மாவுக்கும் பிரதர் ஜோ உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாளில் உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். 25 ஒரு ஏன்னா 45 மினிட்ஸ் தான் எடுப்பேன். ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக நினைக்கிறேன். ஏன்னா அதை நீங்கள் பொறுத்துக்கணும். அல்லேலூயா. நான் எப்பயுமே ஒரு சரணத்தை பாடி தான் நான் போவேன். ஆமாம், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனிய நான் பாடுவேன் சரணத்தை பாடுவோம். எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஈ மைனர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓதாரி மைந்தனாய் உலகினில் அலைந்து உண்மையை தேடி வந்தீர். ஊதாரி மைந்தனாய் உலகினில் அலைந்து உண்மையை தேடி வந்தீர். உந்தன் மகனாக மாற்றிவிட்டீர். உந்தன் மகனாக மாற்றிவிட்டீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். உளையான சேற்றில் உருமாறி கிடந்தேன் உண்மையை தூக்கிவிட்டீர். உளையான சேற்றில் உருமாறி கிடந்தேன் உண்மையை தூக்கிவிட்டீர். என்னை உம்மோடு அமர செய்தீர். என்னை உம்மோடு அமர செய்தீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். மண்ணான எனக்கு மகிமையின் வாழ்வு மண்ணானில் கொடுத்தீரே. மண்ணான எனக்கு மகிமையின் வாழ்வை மண்ணானில் கொடுத்தீரே. என்னை மார்போடு அணைத்தீரே. என்னை மார்போடு அணைத்தீரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதனேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்தின தேவன் ஆண்டவர் நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திர நாளிலும் கொடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளில் அடிமை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள முடியாது கிருபை கொடுத்த நன்றி சுவாமி. ஆண்டவரே ஆவியான என்னோடு நீ பேச முடியாது ஜபிக்கிறோம். ஏசுவின் ரத்தம் ஜெயம். ஏசு நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே இயேசு இந்த வருடம் 2023 ஆண்டிலே ஆண்டவர் தொடக்க முதல் முடிவு மட்டும் எனக்கு தப்பாக சொல்ல கிடையாது. நம்ம ஆண்டவரை வழி நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா.
நம்ம எப்பொழுதுமே நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமாம், ஆண்டவருக்கு நம்ம எல்லாருக்கும் நன்றி உள்ளவராக இருக்கணும். ஆனாலும் நம்மை நடத்துகிற தேவனுக்கு அதிக நன்றி நம்ம உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே நன்றி மறவாமல் இருப்பதுதான் நம்முடைய கடமை. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கூட உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து தருவாராக. பாருங்கள், அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவர் செய்த காரியத்தை மறந்து நம்ம இருந்து விடுகிறோம். ஆனால் மறைக்கவே கூடாது. இந்த வருடத்தில் நம்ம எத்தனையோ மேடு பள்ளங்கள் வந்த போதிலும் ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் பலப்படுத்தி சுகத்திலும் பலத்திலும் நம்மை தாங்கி வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், ஆண்டவர் கர்த்தர் வழிநடத்தி வந்தார். ஆனால் சில நேரங்களில் நாம் கடந்து வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது பெர்க்மன்ஸ் நல்ல பாட்டு பாடினார், கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்குறீங்க. எனவே நம்ம கடந்து வந்த பாதையில் கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். எப்பொழுதுமே நான் கூட தூங்குகிற நேரத்தில், ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் சில நேரத்தில் நான் சிந்திப்பது உண்டு. இப்படிப்பட்ட சோதனை, இப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட், இப்படிப்பட்ட வியாதியிலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு நினைக்கும்போது நான் ஆண்டவர் நன்றி சொல்ல ஆரம்பிப்பேன். தூக்கத்திலேயே நன்றி சொல்லேன். உண்மைதான் அது. எப்படி நான் கீழே கடந்தேன், வண்டி கீழே கிடப்போம், வண்டி மேலே கிடக்கும், இது பார்த்துன்னு போனாங்க. ஆண்டவர் இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தார் என்று நினைக்கும்போது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும். எனவே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது மோசேயும் ஆரோனையும் அழைத்து ஆண்டவர் ஜனங்கள் வழிநடத்தி வந்த பொழுது பாருங்கள், ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 26, 27 வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஏலிமுக்கு வரும்பொழுது பாருங்க, அதுதான் ஒரு கிளைமேட் சீன். அங்கே ஏலிமுக்கு வரும்பொழுது அவர்கள் 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களையும் கண்டார்கள். அங்கே தண்ணீர் அண்டையில் பாளையம் இறங்கினார்கள். இது இந்த இடத்த நம்ம தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் எகிப்து சென்ற மொத்த யாக்கோப்பின் வம்சத்தார் எத்தனை பேர்னா 70 பேர். ஆமாம், 70 பேர். ஆனால் அங்கே தெரிந்து கொண்ட கோத்திரங்கள் 12. போனவங்க மொத்தம் 70 பேர் தான் எகிப்துக்கு. ஆனால் திரும்பி வரும்போது எத்தனை லட்சம்? 6, 12. நீங்கள் அது கூகுளில் போனால் சொல்லிவிடுவார், 20, 30 லட்சம் மேலே வருதுன்றாங்க. எனவே எனக்கு சரியாக சொல்ல, இத்தனை லட்சம் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரவழைக்கிறார். அப்போ அவர்கள் நினைவுபடுத்துகிறார், அங்கே 12 நீர் ஊற்றுகளையும் 70 பேரீச்சம் மரங்களையும். பாருங்கள், போனவர்கள் 70 பேர், அது கோத்திரம் 12. அந்த இடத்துல நினைவுட்டுகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்கள் நன்றி உள்ள ஜனங்களாக இருப்பாங்களா? உன் ஜாதியை நான் பெருக பண்ணுவேன், உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்து அத்தனை லட்சம் பேர் அந்த எகிப்து தேசத்தில் ஆண்டவர் கொண்டு வராரு. ஆனால் அவர்களுக்கு அந்த நன்றி இருதயம் இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பதாக பாருங்கள், ஆண்டவர் அற்புதமான காரியத்தை அங்கே செய்கிறாரு. 12 நீர் ஊற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களும். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் அதை மறந்தார்கள். மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நன்றி இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இல்லை. எனவே அருமையானவர்களே, இதெல்லாம் எதுக்கு நம்ம வேதத்தில் தான் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். எனவே இந்த வாழ்க்கை என்பது ஒரு பொய்யான வாழ்க்கை. இன்றைக்கி எத்தனையோ பேர் துன்மார்க்கமான வழிகளில் அவருக்கு அலைந்து தெரிஞ்சால் என்ன வாழ்க்கை இருக்கிற வழியில் நல்லா
துன்மார்க்கனாயிரும், எது வேணாலும் செய்வோம், போவோம், வரோம், எப்படி வேணாலும் வாழ்வோம். வாழ்க்கை என்பது இப்படி தான் வாழணும் என்பது வேதத்தின் அடிப்படை. ஆனால் மனிதன் எப்படி வேணாலும் வாழறான், இது வாழ்ந்து கொண்டிருக்கான், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் நினைக்கிறேன், கடைசி நாட்களெல்லாம் எப்படியாவது வாழ்ந்து செத்து எப்படியோ போவோம், யார் பார்க்க போகிறான், செத்துட்ட பிறகு என்னன்றது மனுஷன் நினைவு. ஆனால் அதல்ல, மனிதன் மரித்த பிறகுதான் ஒரு புதிய வாழ்வு, அதுதான் நித்திய வாழ்வு. அல்லேலூயா. அந்த வாழ்வுக்கு நாம் தயாராக இருக்கணும். மனிதன் இறந்த பிறகு ஆவி ஆத்மா சரீரம், ஆனால் சரீரம் மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பாக அப்படி போட்டு சாம்பலாக போடுது, மண்ணாக போடுது. ஆனால் ஆவி தேவன் தந்த ஆவி தேவனிடத்தில் போயுது. அந்த ஆத்துமா இருக்கிறதே, அதற்கு தான் முக்கியமான ஒரு நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே நீதிமானாக இருந்து கர்த்தர்கள் மரித்தவர்களும் சரி, அல்ல துன்மார்க்கமான வழிகளில் ஜீவித்து மரித்திருந்தாலும் சரி, இரண்டு கூட்டத்துக்கு நியாய தீர்ப்பு கடைசி நாட்களில் உண்டு. அப்போது ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாட்களிலே துன்மார்க்கமாக ஜீவித்து இறந்தவர்களே, மரித்தவர்களை அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் எப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்கும்? அக்கினியும் கந்தகமும் எரிஞ்சால் எப்படி இருக்காது? சாதாரண எண்ணெயில் கை போட்டால் வெந்து போகுது. ஆனால் அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே தள்ளப்படுவார்கள் துன்மார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எங்கே போவோம்? கழிச்சு நாளில் வாயை தந்து பேசுங்களா, எங்கே போவோம்? எங்கிட்டு போவார்? அங்கே தேவ சமூகத்தில் நம்ம போய் நிற்போம். அல்லேலூயா. அங்கே எப்படி இருப்போம் தெரியுமா? நம்ம தேவதூதர்களைப் போல இருப்போம். தேவதூதர்களைப் போல கானம் பாடுவோம். அங்கே மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் தான் அந்த கல்யாண வீட்டில் போக முடியும். மணவாட்டியாக நமக்கு மெல்லிய வஸ்திரம் தரிக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மெல்லிய வஸ்திரம் தரித்தாதான் மணவாளன் கூட மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம உட்கார முடியும். அது கல்யாண வஸ்திரம். ஆமென். அல்லேலூயா. வஸ்திரத்தில் 7 வஸ்திரம் இருக்குது. ஆனால் கடைசியாக மெல்லிய வஸ்திரம், அதுதான் நீதியின் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான்களுக்கு உடுத்துகிற வஸ்திரம் நீதியின் வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரம் தரித்து கொண்டு, ஜீவக்கிரீடத்தை நாம் தரித்து கொண்டு, முத்துகள் ஜொலித்து கொண்டு அந்த சமூகத்தில் எப்படி இருப்போம்? பொன் வீதியிலே, அன்றைக்கி சொன்னார், பொன் வீதியிலே நம்ம என்ன பண்ணுவோம்? உலாவுவோம். பொன் வீதியில் எப்படி உலாவுவோம்? தூதர்கள் போல நம்ம கானம் பாடுவோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம், பார்க்குறோம். நம்ம பாடுறோம், தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்கள். அந்த தேவ சமூகத்தில், அந்த ராஜ்யத்தில் நம்ம இருக்கும் பொழுது பாருங்கள், நமக்கு பசியும் இல்லையா, பட்டினியா இல்லை. அல்லேலூயா. அங்கே கொடுக்கலும் கிடையாது, வாங்கலும் கிடையாது. அங்கே கேஸுக்கு புக் பண்ணி வரலைன்ற கவலையும் கிடையாது. காய்கறி வாங்கணுமென்ற கவலையும் கிடையாது. கிறிஸ்மஸ் வந்துடுது, குரம்பேட்டை சரவணாவுக்கு போகலாமா, இல்லை வீராசு போகலாமா, இல்லை டி நகர் போத்தீஸ் போகலாமென்ற அந்த வருத்தமும் கிடையாது. பணம் என்னன்ற வருத்தமும் கிடையாது. இல்லை சர்ச்சு முடிஞ்சதும் சங்கீதா ஹோட்டலுக்கு போகலாமா, இல்லை பத்ம விலாஸுக்கு போகலாமா என்ற பேச்சையும் கிடையாது. எந்த ஹோட்டலில் இட்லி நல்லா இருக்கும், எந்த ஹோட்டலில் சாம்பார் நல்லா இருக்குன்ற பேச்சையும் கிடையாது. போகலாமா, சரி. எனவே அங்கே பசியும் இல்லை, பட்னியும் இல்லை, ஜாலியாக இருப்போம். அந்த வாழ்க்கை இப்போ இருந்தால் எப்படி இருக்குது? நமக்கு சூப்பராக இருக்குல்ல. சகோதரி நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் போகிறோம், வேலைக்கு போகிறாங்க, ஜாலியாக வராங்க, 5 மணிக்கு காலையில் எழுந்துறாங்க, டிஃபன் சாப்பிடும், நைட்டு சாப்பிடும். இவங்க எழுந்த உடனே பாருங்கள், காஃபி போடுறாங்க, அப்புறம் காலையில் டிஃபன் செய்கிறாங்க, பசங்களை சாப்பாடு கட்டுறாங்க, வீட்டுக்கார பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை முடிஞ்ச உடனே கச்சி எடுத்துக்கிறாங்க, காய்கறி எடுத்துக்கிறாங்க. என்னான்னு கேட்டால் மதியத்துக்கு சாப்பாடு, மதியம் சாப்பாடாம். அது முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா மறுபடியும் இது எடுத்துக்கிறாங்க, என்ன நைட்டுக்கு சாப்பாடு. இது கவலையே கவலை தான். என்ன அனுபவத்தில் பேசுகிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்களா? என்ன கவலையே கவலை தான். என்ன செய்கிறது? யூடியூப்பை பார்க்கலாமா, செல்லை பார்க்கலாமா, என்ன செய்யலாம், இது ஒரு கவலை. அந்த கவலையெல்லாம் அங்கே இருக்காதுங்க. அல்லேலூயா. அழகாக இருப்போம். எனவே நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நான் இருக்க வேண்டும்.
இப்போ தான் நான் வசனத்துக்கு வருகிறேன். சங்கீதம் 42 1வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மான்கள் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, இத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும், அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் ஆண்டவரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு கூட எல்லாம் கூட கொடுக்கப்படும் தான் வேதம் இருக்குது. நம்ம ஏதோ வரோம் போகிறோன்னு இல்லை, தேவனை தேடணும். தாவீது பாருங்க, தாவீது செய்த பாவத்தை கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு உணர்த்துகிறார். அப்பொழுது தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பாவ அறிக்கையிட்டு அதன் பிறகு பாருங்க ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறான், தன்னுடைய பாவத்தை அறிக்கை இடுகிறான். இங்கே சொல்கிறேன், மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை என் ஆத்தும் உன்னையே நோக்கி கதறுகிறது. நம்மளால் முடியும். இந்த ஆத்துமா முக்கியம். இந்த ஆத்துமாவில் இந்த ஆவி போன பிறகு என்னுடைய பேர் என்ன? போனோம் பாடி எடுத்துட்டாங்களா, சார்லஸ் எடுத்துட்டாங்களான்னு கேட்க மாட்டாங்க, இல்லை பாஸ்டர் எடுத்துட்டாங்களான்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் இருப்பீங்க இன்னும் 100 வருஷம், கவலைப்படாதீங்க, காரியம் செய்ய கிடக்க மாட்டீங்க. என்ன பாடி எடுத்துட்டிங்களான்னு கேட்பாங்க. எனவே ஆத்துமா மெயின். அவன் சொல்கிறான் தாவீது, ஆத்துமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. எனவே இந்த ஆத்துமா முக்கியமானது. ஆத்துமாவை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே பார்க்குறோம், மானுக்கு ஒப்பிட்டு இங்கே தாவீது நம்முடைய ஆத்துமாவை சொல்லுகிறார். அந்த மானுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். எனவே மானை எத்தனை பேர் பார்த்துருங்க? மானை எல்லாம் பார்த்துட்டீங்க. பார்க்காதுங்க யார்? பார்க்கலாம், அவர்களை சொல்லுங்கள், யூடியூப்பில் போட்டு காட்டுவார். எனவே இந்த மானை காட்டில் வசிக்கிற பிராணி, மிருகம். அல்லேலூயா. இந்த மான் யாருக்கு சொந்தங்க? இப்போ ஐயா, மான் யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு சொந்தன்றாங்க. அரசாங்கத்துக்கு சொந்தம். மானு கறி சாப்பிடலன்னு பார்த்தா பயமா, எங்கே கிடைக்கலையா? அரசாங்கம் தான் கொடுக்குதாமே. கிடைக்குதா? அது துபாயிலையா? துபாயில் கிடையாது, கூட போங்க. ஏன்னா மான் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்குது. மானை அடிக்கவும் கூடாது, சுடவும் கூடாதுன்ற ஒரு சட்டம். ஆனால் இன்றைக்கி நாய்ங்களை அரசாங்கத்துக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ல. என்ன அது பண்ணுறாங்க மக்களுங்க? இது பாருங்க, நாட்டில் நான் வண்டியில் போகும்போது முன்னாடி ஓடுது தெரிஞ்சுக்கினேன். நான் ஒன்றுமே பண்ணல. அப்படிப்பட்ட நாயெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிச்சுன்னா எனக்கு நல்லாயிருக்கும். எந்த ஆக்சிடெண்ட் ஆகாது. நாய் அடித்து அன்றைக்கி கூட போலீஸுக்கார் பார்த்து இறந்துட்டாருன்னு பேப்பரில் பார்த்தேன். நாய், மாடு இதெல்லாம் அரசாங்கம் எடுக்கணும். மானை எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மானை ஒப்பிட்டு தாவீது நம்ம ஒப்பிட்டு இந்த ஆத்துமா ஒப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. மானு நல்ல ஒரு சாதுவான பிராணி. அல்லேலூயா. அது சாந்தமுள்ள பிராணி என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அமைதியிலாக இருக்காது. எனவே மான் தன்னுடைய சாந்தமும் அமைதலுமான ஒரு பிராணி. அது கொஞ்சம் அழகுனா ஓடும், கும்பலாக ஓடும். ஆனால் அந்த மான் ரொம்ப சாந்தமாக இருக்கும், அது அமைதியாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அதற்கு தான் தாவீது மான்களை ஒப்பிட்டு நம்முடைய ஆத்துமா இங்கே சொல்லுகிறார். எனவே நமக்கு என்ன குணம் இருக்கணும்னா சாந்த குணம் இருக்கணும். அல்லேலூயா. என்ன குணம்? சாந்த குணம் இருக்கணும், அமைதல் இருக்கணும். இந்த சண்டைச்சாடி வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிட்டீங்கன்னா அங்கே பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அதனால் யாரா சண்டை போடும்பொழுது யாரோ ஒருத்தர் திருச்சிடணும், 2 பேரும் சண்டை போட என்ன பண்ணுறது? என்னுடைய பழகாதான், நீ போ அப்படின்டுவேன். யாராவது ஒருத்தர் தூரமாக போனால் தான் அங்கே சண்டை நிற்கும். எனவே அருமையானவர்களே, சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பார்க்கணும் எப்படி சாந்த குணம்னா, ஆவிக்குரிய அலங்காரம் என்று நம்ம பார்க்கிறோம். சாந்தமும் அமைதலும் உள்ளது அந்த மான்கள். ஏன்னா அப்படிப்பட்ட சாந்த குணம் நமக்குள்ளே வரணும். ஏன்னு சொன்னால் தாவீது அதற்கு ஒப்பிட்டு சொல்லுங்க. அதை தான் இப்போ நம்ம தியானிக்கிறோம். நம்மிடத்தில் சாந்த குணம் இருக்க வேண்டும். பாருங்க,
மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் எடுக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எப்போ எடுத்தாலும் இந்த பக்கம்தான் வருது, சகோதரிகள் பக்கம்தான் வருது, வரக்கூடாது. அல்லேலூயா. மயிரை பின்னி நாங்களே பின்னுறோம். இப்போ பார்த்தா ஆம்பளைங்களே பின்னிக்கிறானுங்க முடியாது. ஆமாம், இப்போ எல்லாம் இப்போ நீங்களாம் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ நான் கேள்விப்படுறேன், இந்த முடி அலங்கரிக்க 5000ன்றாங்க, 10,000ன்றாங்க முடி வெட்டுறது அலங்கரிக்க. அது உண்மையாக பொய்யா நினைத்தேன். நீங்கள் யாரும் அப்படி கிடையாது. ஏன்னா முடி அலங்கரித்து பொன் ஆபரணங்களை அணிந்து ஜொலித்து வருவது அலங்காரம் கிடையாது. ஆனால் உங்களிடத்தில் என்ன இருக்கணும்? சாந்தமும் அமைதியும் இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. ஆனால் இப்போ பாருங்கள், இவங்க விட்டுட்டாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வாலிப பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஸ்டைலாக முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டைலாக என்னான்னு கேட்டால் சிக்னேச்சர் கட்டிங்க. அதில் பார்த்து எழுத்தெல்லாம் போடுறான், பொம்மைலாம் வளையிறான் முடியல. இப்போ இப்படி மாதிரி போச்சு காலம். இவங்க விட்டுட்டாங்க இல்லை. ஆனால் எங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆமாம், ஒருத்தருக்கு சுத்தம் வேலை கிடையாது. அவர் சீப்பும் எடுக்க வேண்டியது கிடையாது, செலவு பண்ணதும் கிடையாது. ஆமாம், எங்களுக்கெல்லாம் அடிக்கடி 1/4 கிரவுண்டு, 1/2 கிரவுண்டு, 3/4 கிரவுண்டு விழுந்து போகுது. அதனால் எங்களால் வரவும் முடியாது, என்ன பின்னவும் முடியாது. அதனால் இந்த அலங்கரிப்புக்கு தேவையில்ல. ஒரு ஒரு வாலிப சகோதரனை பார்த்தேன். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் ஒரு நேரத்தில் நம்ம சர்ச்சில் இருந்த பிள்ளை தான். ஒரு நேரத்தில் பார்ப்பேன், இன்னும் இப்போ முடி இப்படி வெட்டினே அப்படி போகிறான் இப்படி போகிறான். நான் வீட்டில் சொல்லுவேன், இது சரியில்லையே அப்படின்னு. ஆனால் இப்போ பார்க்குறேன், அழகாக முடி வெட்டி அழகாக பேசி அழகாக பழகிறான். ஏன் சொல்கிறான்? நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஒருடைய முடி ஸ்டைலை பார்த்தாலும் சொல்லிடுவேன், இவருடைய குணாதிசயம் இப்படின்னு. ஆமாம், நம்ம தலையை வாருவதிலே பார்த்து நான் சொல்லிட்டேன், இவருடைய குணாதிசயம் இப்படி தான் அப்படின்னு. ஆமாம், முடியே இல்லாதவங்களுக்கு குணாதிசயம் எப்போ எடுத்தாலும் அவருக்கு அதுதான் வருது. என்ன? ஆமாம், முடியே இல்லாதவங்களுக்கு குணாதிசயம் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு, அதை பற்றி கவலையே கிடையாது. அது இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு கவலையே கிடையாது. எனக்கு கொஞ்சம் இருக்குது. என்ன? முடியே இல்லாதவங்களுக்கு கவலை கிடையாது. நீ கவலைப்படாதீங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. என்ன? நான் இந்த முடி வெட்டியதுக்கு 4 நாளாக யோசனை பண்ணேன். 110 ரூபா கொடுத்து முடி, அது வீட்டில் கேட்டு பாருங்களா, வெட்டிக்குவா. என்ன? 4 நாளாக யோசனை பண்ணி தான் வெட்டினேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த முடி நீ எந்த அளவில் அழகாக வாடுறீங்களோ படிய ஆண்களை சொல்கிறேன், உங்கள் குணாதிசயம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. என்னடா இந்த காலத்தில் இப்படி பேசான்னு நினைக்காதீங்க, இது உண்மை. ஆமாம், வெளி தோட்டத்தில் எப்படி இருக்குதோ அது உள் தோட்டம் இருக்கும் கண்டிப்பாக. எனவே தான் நீங்கள் ஆவிக்குரிய அலங்காரம் சாந்தமும் உங்களுடைய அமைதியாக இருந்துருங்க. எப்பயுமே வீட்டுக்காரர் தேட்டினா மனைவிமார்களே நீங்கள் அமைதியாக இருங்க. ஒருவேளை மனைவிமார்கள் வீட்டுக்காரில் தேட்டினா வீட்டுக்காரர் நீங்கள் எப்படி இருக்கணும்? அமைதியாக. அதுக்காக நீங்கள் அமைதியாக இருந்து அவருக்கு சாப்பாடு போடாத, டீ குடிக்காத. அவர் தான் சொன்னார், நான் அமைதியாக தான் இருப்பேன், நான் எதுவுமே பேச மாட்டேன்னு அப்படி இருந்துடக்கூடாது. நல்ல ஒரு சாட்சி. ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணம் கட்டி அமைதியாகவே இருந்துட்டாங்களாம். ஒரே குடும்பத்தில் வாழறாங்க, 2 பேருமே பேசலை. அந்த கதையை சொன்னார், டைம் ஆகும், அதுக்கு தான் நான் சொல்ல. 2 பேருமே பேசுறதே கிடையாது. 2 பேரும் ஊமஜாட எழுத்து, அவ்வளோதான். அது நல்ல ஒரு கதை. ஆனால் கடைசியில் பார்த்தா லட்சக்கணக்கில் அவருக்கு லாஸ் ஆச்சு. ஏன்? அமைதியாக இருந்ததால். அதனால் நீங்கள் அமைதியாக இருந்துடாதீங்க, வாங்க போங்கன்னு விசாரிங்க, சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. நீங்கள் அதுக்கு அவர் சொன்னார்னு அமைதியாக இருந்துடாதீங்க. குணத்தில், உங்கள் மனதில் மறைந்திருக்கிற குணம் சாந்த குணமும் அமைதியுமாக இருக்க வேண்டும் நாம் பார்க்கிறோம். எனவே
மானானது மிகவும் சாந்த குணம் உள்ளது. எனவே மானை போல நம்மளும் மாறணும். அல்லேலூயா. ஒரு பிராணிக்கு ஒப்பிட்டு தாவீது சொல்லுகிறார், மானை போல நம்ம என்ன பண்ணோம், மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். எனவே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். சாந்த குணம் இருந்தாலும் பூமியை சுதந்திரிக்க முடியும். எனவே நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். எனவே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்திய சுவிசேஷம் இதில் நாம் வாசிக்கிறோம். எனவே சங்கீதம் 146 பார்க்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்களை தான் ஆண்டவர் உயர்த்துகிறார், துன்மார்க்கனையோ தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சாந்த குணமுள்ள தான் ஆண்டவர் உயர்த்துவார். யார் ஒருத்தர் தன்னை தாழ்த்துகிறார்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உயர்த்தப்படுவார்கள். அல்லேலூயா. நீ தாழ்மையாக போங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீ சைலண்ட்டாக இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமாம், அவர் யுத்தம் செய்கிற தேவன். நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர். எனவே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அந்த மானானது பாருங்கள், உன்னதங்களிலே வாசம் செய்யும், மலை உச்சியிலே வாசம் செய்யும் என்று பார்க்கிறோம். மான் கீழே இருக்க மேலே ஓடுமா, ஏன்னா அது தாவி ஓடுறது. அல்லேலூயா. உன்னதங்களிலே வாசம் செய்கிற ஒரு பிராணி மான். அது சங்கீதம் 18:33 வாசிக்கிறோம், அவர் மான் கால்களை போலாக்கி என்னுடைய உன்னதங்களில் நிறுத்துகிறார். நம்ம மான் கால்களை போல நம்ம ஆக்கி நம்ம எங்கே உயரத்தில் நிறுத்துகிற தேவன் அவர். அப்புறம் நீதிமான் லீபனோன் வளருகிற கேதுரு மரத்தை போல் இருப்பார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான் எங்கே வளருவார், லீபனோன்னா உயர்ந்த மலை, பனி படர்ந்த மலை, அது பரிசுத்தமான ஒரு இடம். உயர்ந்த மலையில் அவன் நீதிமான் லீபனோனில் கேதுரு மரத்தை போல வளருவான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நம்ம உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு இருக்கிற தேவன். நம்ம தாழ்மையான இடந்தோம், திருமையான இடத்துல இருந்தோம். ஒரு தம்பியும் கூட சாட்சோன்னா, நான் இப்படி இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை இன்றைக்கி உயர்த்தினார். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருத்தையும் கேட்டால் ஒவ்வொரு சாட்சி சொல்லுங்கள். நான் தாழ்மையான இடத்துல தான் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் யார், நம்முடைய ஆண்டவர். அவருடைய கரத்தில் நம்ம தங்கியிருக்கணும். அவர் கரத்தில் நம்ம தங்கியிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே மான்கள் மலையின் உச்சியிலே வாசம் செய்யும், அதுபோல் ஆண்டவர் நம்மை உயரத்தில் கொண்டு சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். உச்சதமான நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் முதல்ல பார்த்தோம் சாந்த குணம், அமைதல் இருக்கணும். ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம் மேலானவர்களை நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த அருமையான சகோதரியே, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் மேலானவர்களையே நாம் சிந்திக்க வேண்டும், மேலானவர்களையே நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிப்படியாக எப்படி போனோம், மேலே போயின்னு தான் இருக்கணும். அல்லேலூயா. கீழே வரக்கூடாது, நம்ம கொஞ்சம் படிப்படியாக மேலே போயின்னு தான் இருக்கணும். எனவே நாம் மேலானவர்களையே நாட வேண்டும், மேலானவர்களையே நாம் பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே சிந்திக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். அப்படி தான் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்ம கீழே நடிச்சுன்னு இருக்கக்கூடாது. நான் கீழே போயிட்டேன் போகவே கூடாது, சொல்லவே கூடாது. ஆண்டவர் நம்மை படிப்படியாக உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே மான்களுடைய கால்கள் மெலிந்து தான் இருக்கும், ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அது வலிமையாக இருக்குன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. வலிமையானது. மான்களுடைய கால்கள் மெலிந்திருந்தாலும் அதனுடைய கால்கள் எப்படி இருக்கும், வலிமையாக இருக்கும், ரொம்ப உறுதியாக இருக்கும். சில பேர் ஓம குச்ச மாதிரி இருப்பாங்க, அவர் குத்தனை விழுந்துருவோம். அதனால பாடிங் இடிமா இருப்பாங்க, அவர் குத்துமாரி அவரே விழுந்துருவார், அவர் குத்துனா அவரே விழுந்துருவார். ஆமாம், ஒருத்தன் தான் அன்றைக்கி என் வண்டியில் தட்டு அவனை வந்துட்டான். அப்படி ஆமாம், நான் ஓட்டின்னு தான் வந்தேன். அவன் இப்படின்னா அப்படின்னு ஆடனா, அவன் நிலைமை சரியில்லை.
நான் எப்படி ட்ரை பண்ணி பார்த்தா முடியும், கண்ணாடியில் தட்டி அவனே புத்துன்னு வந்தான். மறுபடியும் திரும்பி வரும், அங்கே தான் கிடந்தான். கடறான்ட்டு வந்துட்டேன் நான். என்ன, ஏன்னா ஆண்டவர் நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மான்கள், அது மட்டும் ஆண்களுடைய கால்கள் மிகவும் வலிமையாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. உறுதியாக இருக்கணும். நம்ம அழைத்த தேவன், நம்ம நடத்துகிற தேவன், நமக்கு வாக்களித்த தேவன், வாக்கு மாறாத தேவன் நம்ம நடத்துவார். இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். இந்த ஆண்டிலே நடத்தின தேவன் வருகிற ஆண்டிலே நம்மை நடத்துவார் என்ற விசுவாசம் நம்மிடத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. எனவே கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் பெயர்ந்து போகுமா? வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் ஒருத்தன் வந்து ஆண்டவரிடத்தில் வந்து பண்ணான், ஆண்டவரே என் மகன் ரொம்ப வியாதிப்பட்டு கிடக்குறான், ஆனால் அவங்க சீஷர் இடத்துலாம் போய் காட்டினேன், அவங்க ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்தது வந்து அவருடைய அந்த வியாதி நீங்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தான் சீஷர்கள் கேட்குறேன், அவர் கேட்குறான் அந்த மனுஷன், ஏன் ஆண்டவரை உங்கள் சீஷர் இடத்துல இட்டு போனால் ஒன்றுமே பண்ண முடியல, ஆனால் அதுக்கு என்ன காரணம்? விசுவாசமில்லை சன்னதியே, நான் இதுவரை உங்களிடத்தில் கூட இருப்பேன், நீங்கள் விசுவாசமாக இருங்க, உங்களுக்கு ஒரு கடுகளை விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் போகும். அல்லேலூயா. கடுகளவு என்று சொல்லும் பொழுது உறுதியான ஒரு விசுவாசம், மான் கால்களைப் போல உறுதியாக இருக்கு. நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 21:22 வாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசமாக ஜெபிக்கணும். இது நடக்குமோ நடக்காதோ, இது நடக்குமோ நடக்காதோ என்று நம்ம இருக்கவே கூடாது. விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எதை கேட்டுக்கொள்வது விசுவாசமாக அது நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் விசுவாசம். அது மான்கள் பாருங்கள், அது மட்டும் இல்லை, ஒரு குன்றிலிருந்து ஒரு மலையிலிருந்து ஒரு மலை அப்படியே தாண்டும் என்று பார்க்குறோம். தாண்டுமா தாண்டாதா? அவ்வளோ வேகமாக ஓடாது, தாண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நம்ம தாண்டும். எத்தனை பள்ளங்களை, எத்தனை மேடுகள் நம்ம இந்த வருஷத்தில் தாண்டி வந்திருக்கோம் தெரியுங்களா? எத்தனை பாவமான காரியங்களை உதறிவிட்டு வந்திருக்கிறோம் தெரியுங்களா? நம்ம தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், தான் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். எனவே நம்ம டெய்லியும் சில பாவமான காரியங்கள் நம்ம தேடி தான் வரும். இந்த உலகத்தில் நம்ம நினச்சோம்போது நம்மை மீறி ஏதாவது நடக்கும். பாருங்கள், நல்லா நான் ஒயிட் சட்டை போட்டுக்கினே போகிறேன், சாயந்தரம் வந்து பார்த்தா இப்படியே டஸ்ட்டு, அது காரணம் நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இது பாவம் நிறைந்த உலகம். எனவே அனுதினம் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கிட வேண்டும். தன் பாவத்தை நான் அது செய்யலேன்னு சொல்லுவேன். சில நான் செய்யலேன்னு சொல்லுவாங்க, செய்து தான் இருப்பாங்க, நான் செய்யலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் பாவம். தன் பாவத்தை என்ன பண்ணோம்? அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. பாரு, சங்கீதம் 84:5-6-7 வாத்திரம், ஆண்டவர் பலன் மேல் பலன் கொடுப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்மை சீயோனில் கொண்டு நிறுத்துகிற தேவன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சீயோனில் வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன். மான் கால்களைப் போல நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்கள், வாஞ்சை, கடைசியாக அந்த மான்களுக்கு வாஞ்சை இருந்தது என்று பார்க்கிறோம். நமக்கு ஆசை. வாஞ்சனா என்ன? ஆசை. நமக்கு எது மேலே ஆசை? பாரு, இன்றைக்கி முடிஞ்சதும் இதுக்கு போகணும், குரோம்பட்டிக்கு போகணும், டி நகர் போகணும், இப்போ வாங்கி உட்காந்துக்கிறோம். சாப்பிட்ணும், எங்கே போகணும்? சங்கீதா ஹோட்டலுக்கு போகணும். அன்றைக்கி இல்லை, அந்த வாஞ்சை இப்போ இருக்கு. அல்லேலூயா. எனவே அந்த மான்களுக்கு வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை, மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல் தேவனை என் ஆத்துமா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. நமக்கு எது இருந்தாலும் ஒரு வாஞ்சை இருக்கும். நம்ம லைஃப்பில், நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒரு வாஞ்சை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம பையனை ஏதாவது படிக்க வைக்கணும், ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் அனுப்பக்கூடாது. அனுப்பக்கூடாதுல்ல. பாஸ்டர், இந்த பையன் பாருங்கள்,
அவன் படிக்கவும் இல்லை, ஏபிசிடின்னு தெரில, 1 2ன்னு தெரில, ஒன்று கேட்டால் 10ன்றான். அவன் ஒன்றுமே தெரில, மக்காக்காரன் புண்ணாக்காரன் பாஸ்டர். இந்த ஊயத்துக்கு வச்சிங்கன்னு கொடுவாங்க, ஒன்றும் உதவாத்த கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இவர் என்ன பண்ணுவார் வச்சுக்கினா, என்னடா 1 2 கற்றுக் கொடுக்க முடியலையேன்னு இவர் மூச்சுங்க எடுப்பார். நல்லா படித்தவங்க கொண்டாந்து விடுறாங்க. பையன் பாரு, தம்பி படித்தான், போனால் பைபிளை கற்றுக்கினா வந்து இங்கே சாட்சி சொல்லலாம். அதுமாதிரி நீங்கள் வேலை செய்யுங்க, இல்லை இல்லை, நல்லா சாப்பிடுங்க, இல்லை இல்லை, ஆனால் ஆண்டுடைய ஊழியத்தில் நீங்கள் ஈடுபடணும். அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆத்தும அறுவடை செய்யணும், அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். நான் மட்டும் ரட்சித்தால் போகாது, என் குடும்பங்களின் உறவினர்கள், சுற்றத்தார்கள், இந்த ஊர், இந்த தேசம் ரட்சிக்கப்படணும். அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும். மான்கள் நீரோட வாஞ்சித்தது. இந்த நீரோடன்னு சொல்லும்போது பாருங்கள், ஞாபகம் வருது. நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அந்த தார் ரோடு இருக்கும். அப்போ என்ன, 1 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி போவோம், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி போவோம். அப்போல்லாம் அந்த கோடை விடுமுறைனால போய் பார்த்தா அந்த தார் ரோட்டை பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப தூரத்தில் நீர் இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமே தெரில, பார்த்துருக்காங்க சிஸ்டர். ஆமாம், அந்த நீரோடைய பார்த்து, அந்த காணல் நீர், அது பேர், அதுக்கு பேர் காணல் நீர். அந்த நீரை பார்த்து அந்த மான் ஓடும். சொல்கிறேன் உதாரணத்துக்கு, இந்த மான் ஓடும், அங்கே ஓடி பார்த்துட்டு கிடைக்காது, ஏமாந்து போகும். அப்புறம் தெரியும் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் அந்த தண்ணி தெரியும், காணல் நீர். மறுபடியும் ஓடும். மான்கள் கதறி கதறி ஓடுவது போல அவன் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, என் தேவனே, என் ஆத்துமா உண்மையே நோக்கி கதறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்கு சொந்தமானது. நம்ம ஆத்துமா அழிந்து போகக்கூடாது. எனவே அருமையானவர்களே, இந்த நாளில் மான்கள் அந்த தண்ணீர் எப்படியாவது குடித்து விட வேண்டும் என்ற அதனுடைய பிரயாசம். வேகமாக ஓடுது, கால்கள் உறுதியான கால்கள். அங்கே பாருங்கள், 1 நாளாகமம் 29:3 வாசிக்கிறேன். தாவீது ராஜா ஆலயத்தின் மேல் வாஞ்சியாக இருந்தான். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருதெல்லாம் நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தப்போ அது ஜபம் நடக்குதா, உபவாசம் ஜபம் நடக்குதா, வாங்க. ஈவினிங் ப்ரேயர் நடக்குதா, வாங்க. நம்ம எதுக்கே போகிறோமே, இதுக்கே வர முடியல நம்மளால். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள், உங்களுடைய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களை வாழ்க்கையை மாற்றுவார் ஆண்டவர். எனவே தாவீது ராஜாவை பார்க்கிறோம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நாம் சகோதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அவன் கொடுப்பேன். அல்லேலூயா. அவன் தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சியாக இருந்தான். நம்ம எதுவுமே வாஞ்சியாக இருக்கிறோம். அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது அது எல்லாத்தையும் கொடுக்கணும் தான், இல்லை தேவனுடைய ஆலயத்தில் நாம் வாஞ்சியாக இருக்கணும். தாவீது அப்படி தான் இருந்தான். தாவீதுக்கு உண்டான எல்லா பொண்ணு வெள்ளியும் கொண்டாந்து கொடுத்தான் பாருங்க. ஜனங்க இதெல்லாம் பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த வசனத்தில் வாசித்து வரும்பொழுது அதே இதில் 29 பார்க்குறோம். 29 வாசிங்க. ஜனங்கள் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கணும்? ஆலயத்தின் மீது நம்மளுக்கு வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு சேர் எடுத்து போன பாருங்கள் பசங்க, ஆலயம் முடிஞ்ச உடனே பிள்ளைங்க வந்து சேரை தூக்காது ஒரு வாஞ்சை. அதுதான் உண்மையான ஒரு வாஞ்சை. விசுவாசம், கிரியில்லா விசுவாசம் செத்துதான் இருக்கும். அப்போ அந்த வாஞ்சை நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அருமையானவர்களே, பிலிப்பியர் 1:8 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே உள்ளவர்கள் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன் என்று அங்கே பார்க்கிறோம். பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலும் எவ்வளவோ வாஞ்சா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. தேவனே எனக்கு சாட்சி.
அன்பிலே அன்பு செலுத்தல நம்ம வாங்கியா இருக்கணும். அல்ல ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துகிறோம். நான் துரிதமாக முடிக்கிறேன். எனவே நான் பார்க்கிறோம், அன்பு செலுத்தலே நாம் வாங்கியா இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, திரு வசனத்தின் மேல் நம்ம வாங்கியா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த மானானது பரிசுத்தமான ஆகாரத்தை மட்டும்தான் அது சாப்பிடும் என்று நாம் பார்க்கிறோம். அது பரிசுத்தமான கண்டதெல்லாம் சாப்பிடாது. இப்போ நம்ம கூட என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநியாயம் செய்கிறவன் என்ன பண்ணுறது? அநியாயம் செய்தினே இருக்கணும். அவன் வரும்போது அவனுடைய ஏற்ற கிரித்த அந்த பால் அவனோடு கூட வரும். எனவே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யணும்னு சொல்லிட்டார். அதுக்கு நான் கவலையே கிடையாது, விட்டுருங்க போனால் போதும். எனவே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக வேண்டாம். அது மட்டுமல்ல, எபிரியர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் தேவனை கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போது நம்ம பரிசுத்த தேவனை தரிசிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். பரிசுத்தம்னா என்னங்க? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுடணும். இதுதான் பரிசுத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக வேண்டி நான் ஒயிட்டாக போட்டுன்னு அது பரிசுத்தம் கிடையாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் விட்டு விடுவதே ஆண்டவருக்கு வந்த காரியமாக. அதுதான் பாவத்திலிருந்து விடுதலை பெறும் காரியம். பாவம் என்றாலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாது இருப்பதே நல்லது. அல்லேலூயா. பரிசுத்தம் என்பதே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அதுதான் நமக்கு பரிசுத்த மேல் பரிசுத்தம் உண்டாக்கும். எனவே அருமையான, அது மட்டும் கடைசியாக தாகம் முடிகிறேன். மான்கள் தாகம் கொண்டது, அந்த தாகம் இருந்தது தான் அந்த நீரோடைய வாஞ்சித்து அது நீரோடைய வாஞ்சித்து கதிரையின் ஓடந்து. ஆனால் அந்த தாகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னால், தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் தாகமாக ஆண்டவர் மீது, ஜீவ தண்ணீர் மீது, ஆவியான மீது தாகமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஆண்டவர் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு மான்கள் நீரோட வாங்கித்து கதறினது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு ஊற்றும் என்று நீங்கள் தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். சங்கீதம் 63:1 வாசிக்கிறேன், என் ஆத்துமா உன்மேல் தாகமாக இருக்கிறது, உன்மேல் தாகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தினால் 21:6 வாசிக்கிறோம், தாகமாக இருக்கிறவனுக்கு என் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியாக வாசிக்கிறோம் 21:6. அது மட்டும் வாசிங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஆமாம், தாகமாய் உள்ளவன் மீது என்னுடைய ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடு. ஆண்டவர் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிற தேவன். ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவ தண்ணீரை உங்களுக்கு இலவசமாய் கொடு.